டேய் தண்ணியோட கீழே வந்து இப்படி போயிட்ட மாட்டிக்கிட்டு போய்டா. ஆமாடா, ரொம்ப பயமா இருக்குடா. இப்ப என்னடா பண்றது தெரியலடா. டேய் ஏய் இங்கடா இருக்கீங்க? என்னடா இவனு கீழே இறக்கி வந்துட்டான். போச்சு, அவ்வளவுதான். கண்ணாடியை ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேனா? டேய் உங்ககிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது தனியா விட்டு போவாதீங்கடான்ட்டு. பயமா இருக்குடா. டேய் அவன் நம்ம நெஞ்சு பேய்கிட்ட பேசிட்டு இருக்கான்டா. இவனுக்கு கண்ணாடி போடலாம், கண்ணு வர தெரியாது. சரி வா நம்ம ரூமுக்கு போவோம். என்னடா இவன் ரூமுக்கு கூட்டு போறான்? உள்ள போடா. இன்னொரு வாட்டி என்னை தனியா விட்டுப்பார், நான் என்ன பண்றேன்னு. தனியாவே இருந்து வெறுப்பாகி போச்சு. பெரிய முடியா இருக்கு. நீ ஆம்பளை பேயா இல்ல பொம்பளை பேயா? முடிய பார்த்தா தெரியல, பொம்பளை பேய். கரெக்டான டைம்ல தான் வந்திருக்க. ஒரே நிமிஷம். டேய் இப்ப என்னடா பண்ண போற? அதெல்லாம் சொல்லிக்கிட்டா இருப்பாங்க. டேய் சோப் போட்டு கை கழுவுடா. ஏண்டா? மணி 12ஆவது. நம்ம வேற நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம்ல, வீட்டுக்கு வேற சேஃபா போகணும். டேய் நீ என்னடா சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் சேஃபா போலாம். எனக்கு என்ன, நான் சொல்ல வேண்டியது சொன்னேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரி வா போலாம். உட்கார்றா. சரி மச்சான் பாப்போம். ஓகே மச்சான், சரி பாக். வரட்டா. இவன் ஏன் பேயை பார்த்த மாதிரி பயந்துட்டு போறான்? என்னத்த சொல்ல, நான்வெஜ் சாப்பிட்டு கையை கழுவாம போனா பேய் நம்ம கூடயே வருமா? என்னமாடா இதெல்லாம் நம்புறீங்க? கடவுளே கடவுளே கடவுளே, ஏதோ உட்காந்துட்டு இருக்கு. உட்காந்துட்டு இருக்கு. The next day. கடவுளே போயிட்டு இருக்கணும். நம்ம துணி தானா? இதை பார்த்து நைட் எல்லாம் பேய் நினைச்சு பயந்துட்டேனே. யாருப்பா? அங்கிள் வெளியே ரொம்ப மழை பெய்யுது. நானும் எவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், மழை நிற்கிற மாதிரி தெரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், மழை நிற்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் வெயிட் பண்ணலாமா? வாப்பா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்.
அங்கிள் நைட் டைமில் கதவு தட்டினா யாராக இருந்தாலும் திருடன்னு நினச்சி பயப்படுவாங்க அங்கிள். ஆனால் நீங்கள் தைரியமாக உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு உண்மையாலே ரொம்ப பெரிய மனசு அங்கிள். இருக்கட்டும்பா, இதில் என்ன இருக்கு? இந்த தலை தொடச்சிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நைட் டைம் என் வீட்டுக்கு யாரும் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்திருக்க பத்தியா, அதான் உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. அங்கிள் உங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்களேன் நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போம். என்னப்பா? ஒன்றும் இல்லை அங்கிள். எது? என்னப்பா? இப்ப தள்ளிட்டு வரேன். டேய் என்னடா ஆச்சு? தெரிலடா, இங்கே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கார் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆயிடுச்சா? உங்ககிட்ட எவ்வளோ வாட்டி சொன்னேன் இந்த வழியா வராதான்னு. இப்போ பாத்தியா? டேய் ஏன்டா இந்த வழியை வர வேணான்னு சொல்ற? டேய் இது சுடுகாடுடா. சுடுகாடா? டோர் எதுவும் ஓப்பன் பண்ணி பாத்தீங்க? டோர் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கான்னு பாருங்க. ஏய் பேராண்டி, நான் தான்டா உன் தாத்தன் பெருமாள். நீங்களா? ஏன்டா நான் உயிரோட இருக்கும் எத்தனோட சொல்லியிருக்கேன் நாய் கூட சேராதான்னு. இப்போ பாத்தியா சுடுகாட்டில் கொண்டு வந்து பாட்டிருக்கானுங்க. இதுவே நானா இருக்கிறதெல்லாம் தப்பிச்சிங்க. வேற ஒருத்த மட்டும் வந்திருந்தான் உங்க போட்டி உருவிருப்பான். சரி சட்டை போட்டு நிற்காம வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க. பின்னாடி வேற ஒருத்தன் வரான், நான் அவனை பார்த்துக்கிறேன். சரி தாத்தா. போங்க போங்க. தேங்க்ஸ் தாத்தா. ஹே காய்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்னன்னா ப்ரோ நீங்கள் பேய் இருக்க வீட்டில் போய் இருங்க, ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்து ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி போடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டு நம்ம எதுவும் பண்ணாமல் இருந்தது கிடையாது. ஸோ அவருக்காக இந்த ஒரு வீடியோ பண்ணிடலாம். அதேமாரி பேய் நடமாட்டம் எந்த வீட்டில் அதிகமாக இருக்கும்னு ரொம்ப சர்ச் பண்ணி ஒரு வீடை கண்டுபிடிச்சிருக்கோம். வாங்க அந்த வீடை காட்டுறேன். கைஸ் நான் சொன்ன அந்த பேய் வீடு எனக்கு பின்னாடி தான் இருக்குது. இதோ இந்த வீடு தான் கைஸ். பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே ஒன் டே உள்ளே போய் பேய் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாராச்சும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இதை பார்க்க பேய் வீடு மாதிரியே தெரில, யாரோ குடி இருக்கிற மாதிரியே இருக்கு. அவ்வளோ க்ளீனாக இருக்கு கைஸ் இந்த வீடு. எவ்வளோ பெரிய ஆளு. சரி வாங்க இந்த வீடை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். நம்ம பெட்ரூம் போகலாம். கைஸ் இங்கே லைட்டிங் தான் கொஞ்சம் சரியில்லை, மற்றபடி வீடு எல்லாம் வேற லெவலில் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே தான் போக போகிறோம். வாங்க. ஐயோ கைஸ், உண்மையாக ஒரு விஷயம் சொல்லட்டா, என் ரூம் கூட இவ்வளோ க்ளீனாக இருக்காது. அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குது. பெட்ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போவே நான் படுத்து தூங்கிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து படுப்போம் வாங்க. ஹே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 1 ஆகுது. செம்மையாக பசிக்குது. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். அதுவும் சிக்கன் ரைஸ். வாசனையே செம்மையாக இருக்குது. வாங்க சாப்பிடுவோம். கைஸ் இந்த வீடை நம்ம ஒரு இடம் விடாமல் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். நம்ம சுற்றி பார்த்ததில் இங்கே பேயும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. தற்போது கிடைக்கப்பட்டுள்ள முக்கிய செய்திகள்.
தனது சப்ஸ்கிரைபர் கேட்கும் அனைத்து டாஸ்கையும் செய்யக்கூடிய பிரபல யூடியூபரான மபு கிரஷ் அவர்களிடம் ஒரு சப்ஸ்கிரைபர் பேய் வீட்டிற்கு சென்று அங்கு ஒரு நாள் தங்கும்படி கேட்டுக்கொண்டார். அதையும் சவாலாக ஏற்றுக்கொண்டு அங்கு வீடியோ எடுத்து சென்ற மபு கிரஷ் அவர்கள் அங்கேயே பேய் அடித்து மரணமடைந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.